புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்கா, அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்க வேண்டியவங்க தனி வீட்டை போய் வாங்கியிருப்பாங்க. தனி வீட்டை வாங்கியிருந்தாக்கா இவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு சிக்கியிருப்பாங்க. யாருக்கு என்ன செட் ஆகும், எதை சூஸ் பண்ணணும், அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு கூடிய நன்மைகள் தீமைகள், தனி வீட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள், எவ்வளோ லாபம் தெரியுமா? சூட்டபிள் ஏங்க, ரெண்டுமே வீடு தானே, ரெண்டுமே 4 சுவர் தானே, என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னு அலட்சியமாக நீங்கள் இதை நினைக்காதீங்க. அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு சப்ஜெக்டே வேறு, தனி வீடுங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட், அது வேறு சப்ஜெக்ட். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து ஒரு 80 வீடு 100 வீடு ஏன் 500 வீடுகள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், ஹை ரைசிங் டவராக இருக்கும். ஒரு 4 டவரில் கட்டி ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்து சும்மா சூப்பராக வேறு லெவலில் அம்யூனிட்டிஸு, ஸ்விம்மிங் பூலு, ஜாக்கிங் ட்ராக்கு, வாக்கிங் ட்ராக்கு, கம்யூனிட்டி ஹாலு, ஜிம்மு, மெடிடேஷன் ஹாலு, அப்புறம் வந்து தியேட்ரு, இந்த பெரிய கேட்டகரியில் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும். தனி வீட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா அப்பார்ட்மெண்ட் விலைகள் பல மடங்கு விலை கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK ஃப்ளாட்ஸ் வந்து நீங்கள் குளத்தூர் சரௌண்டிங்கில் வாங்கிடலாம். ஆனால் 2 BHK வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 120, 130, 140 வரைக்கும் போயிடும். உங்களை என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்கிறத பொறுத்து, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அப்பார்ட்மெண்ட்னா ஈஸி அக்சஸ், எல்லாமே பக்கத்தில் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸ்கூலு, கடைக்கண்ணி, ஹாஸ்பிட்டலு, பஜாரு, மால் எல்லாத்தையுமே டக்குன்னு போயிடலாம். பைக் எடுத்துனா கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். தனி வீடுங்கிறது வேறங்க, கொஞ்சம் தள்ளி ஒரு 4 தெரு தள்ளி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய அளவற்ற சுதந்திரமே வேறங்க. ஒரு ஷேரட் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது. தனி வீடுங்கிறது வந்து இண்டிவிஜுவல். எப்போவுமே அனுபவம் தாங்க, அனுபவம் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை விட வேறு எதுவுமே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை நல்ல ஒரு ஆசான் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்கனாக்கா நம்ம அந்த செயலை கான்ஃபிடென்ட்டோடையும் சிறப்பாகவும் செய்வோம். புதுசாக ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்கா, அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்க வேண்டியவங்க தனி வீட்டை போய் வாங்கியிருப்பாங்க. தனி வீட்டை வாங்கியிருந்தாக்கா இவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு சிக்கியிருப்பாங்க. யாருக்கு என்ன செட் ஆகும், எதை சூஸ் பண்ணணும், அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு கூடிய நன்மைகள் தீமைகள், தனி வீட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள், எதை எப்படி வாங்கணும், யார் வாங்கணும், எதில் என்னென்ன நன்மைகளாக இருக்குது தீமைகளாக இருக்கணும், பொறுமையாக நம்ம இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி எது யாருக்கு என்ன சூட் ஆகும், எவ்வளோ லாபம் தெரியுமா? பல லட்சங்கள் லாபமாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் வந்து அனாவசியமாக கரைஞ்சி போயிருக்கும். அதை எப்படி சிறப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான டாபிக் கூட வந்திருக்கிறேன். ஏங்க, ரெண்டுமே வீடு தானே, ரெண்டுமே 4 சுவர் தானே, என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னு அலட்சியமாக நீங்கள் இதை நினைக்காதீங்க. அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு சப்ஜெக்டே வேறு, அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடியவங்களே வேறு, தனி வீடுங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட், அது வேறு சப்ஜெக்ட். இந்த பீப்புள்ஸ் தான் இந்த தனி வீடுகள் செட் ஆகும். அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு சில பீப்புள்ஸ் தான் செட் ஆகும். அதில் நீங்கள் யார், எதை எப்படி வாங்கணும், இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை முதல்ல அப்பார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்துட்டு தனி வீட்டுக்கு போவோம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துல ஒரு 6 வீடு கட்டினா ஒரு சின்ன டவராகவும் இருக்கும். அதுலேயும் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இல்லை ஒரு 8 வீடு இருக்கும். அதாவது 2 ஃப்ளோர் இருக்கும், 3 ஃப்ளோர் இருக்கும். அதில் வந்து ஒரு 8 வீடு இருக்கும். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து ஒரு 80 வீடு 100 வீடு ஏன் 500 வீடுகள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், ஹை ரைசிங் டவராக இருக்கும். ஒரு 4 டவரில் கட்டி ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்து சும்மா சூப்பராக வேறு லெவலில் அம்யூனிட்டிஸு, ஸ்விம்மிங் பூலு, ஜாக்கிங் ட்ராக்கு, வாக்கிங் ட்ராக்கு, கம்யூனிட்டி ஹாலு, ஜிம்மு, மெடிடேஷன் ஹாலு, அப்புறம் வந்து தியேட்ரு, இன்னும் பல விஷயங்கள்லாம் கொடுத்து அப்படியே நம்மளை வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊர் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டு சின்ன டவராக இருக்கும், அதுவும் அப்பார்ட்மெண்ட்டு தான். ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரி தான். இந்த பெரிய கேட்டகரியில் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும். சின்ன கேட்டகரியில் வெறும் கார் பார்க்கிங் இருக்கும். மேலே வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கும். சின்ன ஜிம்முலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன அம்யூனிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். தனி வீடு வாங்கும்போது ஸ்விம்மிங் பூல் நம்ம வீட்டில் வச்சுக்க முடியுமா? எவ்வளோ செலவாகும்? ஒரு ஹோம் தியேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கார்டன் இருக்கும், உள்ளுக்குள்ள ஜாக்கிங் ட்ராக்கு, வாக்கிங் ட்ராக் இருக்கும், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். தனி வீட்டில் கிடைக்குமா? அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னாக்கா, ஷேரடு, எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்பார்ட்மெண்ட்டுங்கும் போது இன்னொருத்தருக்கூடிய அந்த லாபத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் நல்ல விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் அவரும் யூஸ் பண்ணுவார், அவர் யூஸ் பண்ணுறதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. தனி வீட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா அப்பார்ட்மெண்ட் விலைகள்
பல மடங்கு விலை கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK ஃப்ளாட்ஸ் வந்து நீங்கள் குளத்தூர் சரௌண்டிங்கில் வாங்கிடலாம். ஆனால் 2 BHK வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 120, 130, 140 வரைக்கும் போயிடும். ஆனால் இதில் எத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்குது அத்தனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேரியேஷன் இருக்குது விலை பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால சிலர் போய் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த லாபங்கள்லாம் கண்ணில் கொண்டுக்கிட்டு வாங்கினோம்னாக்கா அப்பார்ட்மெண்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் தாங்க. ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலை விரும்புகிறவங்களுக்கு, ஒரு ஐடி பீப்புள்ஸுக்கு, ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு, கடைக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே. ஏன்னா நம்மளுடைய நேரங்கள் நிறைய மிச்சமாகும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட் இருக்கும். இன்னொரு விஷயம், அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஒரு குடும்பமாக வாழலாம். ஒரு தெரு அப்படிங்கிறது வந்து தனி வீடுக்குது ஒரு தெருக்குள்ளே இருக்கும். அது வந்து ஹரிசான்லாம் இப்படி இருக்கும். அதுக்குள்ளே பிளாக்காக உங்கள் வீடு தனி வீடு வந்துடும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி தான், ஒரு தெரு தான். அது வந்து ஹை ரைசிங்காக இருக்குது. இப்படி போயிருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குதோ, அதாவது அங்கே என்ன பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் பார்க்கிங் இடத்துல இன்னொருத்தர் நிறுத்தக்கூடாது. ஒருவேளை உங்கள் பார்க்கிங்கில் நிறுத்திட்டாருனாக்கா உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி மாதிரி அசோசியேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் போடலாம். நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நிறைய சவுண்டு வைக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவர் யூஸ் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டியால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அவர் ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிருக்கும் போது ஒரு ஃபேமிலியை யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவரும் யூஸ் பண்ண மாட்டார். என்னென்னலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குதோ அதுவும் உங்களுக்கு இருக்குதோ அவருக்கு இருக்குது. ஒரு சில இடத்துல பார்க்கிங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பார்க்கிங் இன்னொரு இடத்துல பார்க்கிங் வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னாக்கா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? உங்கள் இடத்துல அடுத்து நிறுத்தினாக்கா கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக செய்யணும். ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்க தொல்லையாக நினச்சாங்கன்னா தொல்லை தான். இல்லை இதெல்லாம் ஒரு சேஃப் பார்ட், நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டாங்கனாக்கா ஓகே. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் விலையும் கம்மி, நிறைய விஷயங்கள் இருக்குது. சிட்டிக்குள்ளேயே இருக்கும். எல்லாம் நம்ம ரொம்ப மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில். அப்படி தான். ஸோ நிறையா வந்து உங்களுக்கு விலையும் வந்து ஒரு 40 to 50, ஒரு கண்டிப்பாக ஒரு 30%, 35% மேலே தான் உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லாபங்க. ஆனால் என்ன அதில் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னாக்கா, அப்ரிசியேஷனுங்கிறது வந்து இந்த தனி வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 70-80 லட்ச ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க, தனி வீடு நீங்கள் அதே 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாக்கா அப்பார்ட்மெண்ட் வந்து 1.10 தான் போயிருக்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. ஆனால் தனி வீடுங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக 1.5 கோடிக்கு போயிருக்கும். நீங்கள் விலை வாங்கும்போது 40% கம்மியாக தானே வாங்குறீங்க. இதுதான் இருக்கக்கூடிய இது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர்லேருந்து வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கும் அப்பார்ட்மெண்ட் ஓகே. நீ ஒரு புது ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி, ஒரு சின்ன புது தாமதிகள், ஒரு சின்ன குடும்பம், அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி சூட்டபிள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கள் சகிச்சுக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் தான் மற்றவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸ் நீங்கள் போனீங்கன்னாக்கா பல மடங்கு உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதில் நான் உங்களுக்கு கூடிய அதில் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். வாங்க அடுத்து இண்டிபெண்ட் ஹவுஸை பற்றி பேசிக்கலாம். தனி வீடு வாங்குறதுக்கூடிய நன்மைகளை பற்றி பேசலாம். தனி வீடு எப்போவுமே சுதந்திரம், அளவற்ற சுதந்திரங்கள் கொடுக்கக்கூடியதுங்க, அளவற்ற மதிப்பும் கொடுக்கக்கூடியது. தனி வீடுங்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிபெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தனி வீடுங்கிறது. தனி வீட்டில் எப்பவுமே சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் சில மைனஸ்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னாக்கா, அதாவது சேஃப்டி, அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய சேஃப்டி அதில் இருக்கக்கூடாது. கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே பல ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நிறைய தடைகளை தாண்டி தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுடைய வீட்டுக்குள்ளே எல்லாருமே யாராக இருந்தாலும் வர முடியும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு தெருவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு அடுத்துக்கு வந்துடலாம். ஒரு பெல் அடித்தா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம் அவங்களையே. இந்த சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய மைனஸ், புரிஞ்சுங்களா? அதை தவிர அந்த லாபம் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் பல மடங்கு அப்ரிசியேஷன் ஆகும். அப்பார்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு 40% கம்மியாக வாங்குறீங்களோ 40% கண்டிப்பாக நீங்கள் கம்மியாக தான் விற்க முடியும். பட் அதுவும் லாபமாக தான் விற்கும், நஷ்டம் ஏற்படாது. ஆனால் தனி வீடுங்கிறது வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து லாபங்கள் கொடுக்கும். எப்பவுமே லேண்டு தான் அப்ரிசியேஷன். அதற்கு தான் நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸை நம்ம வந்து லேண்டோட ஒப்பிடுறோம். அது கிட்டத்தட்ட ஒரு நிலம் வாங்கின மாதிரி உங்களுக்கு சொத்தாகவும் அமையும், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அசெட்டாகவும் அமையும். அதுவும் அசெட் தான். ஆனால் சில நேரங்களில் அப்பார்ட்மெண்ட் ரீசேல் விற்கிறது ரொம்ப பெரிய குதிரை கொம்பாக இருக்கும், புரிஞ்சுங்களா? அந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் எனக்கு அது போதும், சேஃப்டி போதும், எனக்கு பெரிய அப்ரிசியேஷன்லாம் வேணாம், என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல செக்யூரான லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா
தாராளமாக அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு வந்து என்னோடய சொத்து எப்போவுமே வந்து எனக்கு வேல்யூவாக இருக்கணும்னாக்கா இந்த விஷயங்களை சேஃப்டிலாம் ஆட் ஆன் பண்ணிக்கங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. சிசிடிவி கேமரா போடுங்க. நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க. உங்கள் வீட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டமைச்சிக்கலாம். எப்போ வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் ரூமுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ ஒரு ஐடி பீப்புளுக்கோ அப்புறம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிக்கணும், சேஃப்டியாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கரெக்ட் சாய்ஸு. எனக்கு நான் பார்த்துப்பேன். எனக்கு என்ன 4 பேத்துக்கு நடக்கிறது தான் எனக்கு நடந்துட போகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது. நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்னாக்கா எனக்கு தைரியம் இருக்குது, என்னுடைய வளங்களை நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஷூட் பண்ணுங்கள். ஆனால் வாங்கும்போது அதுக்கு உண்டான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். தனி வீடுங்கிறது வேறு, அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வேறு கேட்டகரி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே ஒன்று, ரெண்டுமே வீடு தான். ஆனால் சொத்தை அவங்க நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய வேரியேஷன் வேறு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க, நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. புரிஞ்சுங்களா? நம்மளுக்கு சேஃப்டி தான் நம்மளுக்கு வந்து அப்படின்னாக்கா இங்கே போயிருங்க. இல்லைப்பா எனக்கு அப்ரிசியேஷன் முக்கியம்ப்பா, என் பணம் கொஞ்சம் காலத்துக்கு நான் வந்து எனக்கு இதுதான் அப்படின்னு நினச்சின்னா இது போங்க. இன்னொரு டிப்ஸு கடைசியாக சொல்லித்தரேன் நான். தனி வீட்லேயே போய் நம்ம வாழணும்னு நினைக்காதீங்க. முதல்ல வீடு வாங்கிங்க. நிலத்தை வந்து கடனில் வீட்டை வாங்கிக்கிங்க. அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே இன்னொரு கடன் போட்டு, ஏன்னா எல்லாமே கடன் வாங்கி தான் இடமோ வீடோ வாங்குறாங்க முக்கால்வாசி பேர். அப்போ அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருங்க. எல்லாருமே வந்து சிக்கலில் மாட்டுறது எங்கன்னாக்கா லக்ஸரியாக வேணும், நல்லாவும் எனக்கு ஒரு சொத்தாக வேணும்னு நினச்சிக்கிட்டு அகலக்கால் வச்சிடுறாங்க. அதை வைக்கவே வைக்காதீங்க. பிளான் பண்ணி செய்யுங்க. ஒரு சூப்பரான சொத்து உங்களுக்கு அமையும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிற ஃப்ரெண்டுக்கும் தனி வீடு வாங்க போகிற ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்கிறத பொறுத்து, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அப்பார்ட்மெண்ட்னா ஈஸி அக்சஸ், எல்லாமே பக்கத்தில் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸ்கூலு, கடைக்கண்ணி, ஹாஸ்பிட்டலு, பஜாரு, மால் எல்லாத்தையுமே டக்குன்னு போயிடலாம். பைக் எடுத்துனா கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். தனி வீடுங்கிறது வேறங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 4 தெரு தள்ளி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய அளவற்ற சுதந்திரமே வேறங்க, அப்ரிசியேஷனே வேறங்க, அது கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டே வேறங்க. இதில் சில சங்கடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கும். எல்லோரும் சங்கடத்தோடு தான் வாழணும். பட் ஒரு ஷேரட் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது. தனி வீடுங்கிறது வந்து இண்டிவிஜுவல், இட்ஸ் ஒன்லி இண்டிவிஜுவல். சுதந்திரம், அளவற்ற சுதந்திரம் கொடுக்கக்கூடியது தனி வீடு. அதில் சின்ன அந்த எரர்ஸு, சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் சாக்ரிஃபை பண்ணிக்கங்க. இதுலேயும் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. நான் சொன்ன சப்ஜெக்ட் நல்லா இருக்குதா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.